Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு வரகு உக்காரை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம பொதுவாகவே பச்சரிசி வச்சு உக்காரை செய்வோம். இன்னைக்கு வரகரிசி வச்சு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் வரகு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், வெல்லம் 200 கிராம், நெய் 4 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், முந்திரி 10, துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல வரகு அரிசியை வெறும் வானலியில் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசம் வர்ற வரையும் வறுத்துக்கணும். அதே மாதிரி பாசிப்பருப்பையும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வெறும் வானலியில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ரெண்டையும் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு உடச்சி வச்சுக்கணும். அதாவது ரொம்ப பெரிய ரவையாக வேண்டாம், ஒரு மீடியம் சைஸ் ரவையை உடச்சி வச்சுக்கணும். 200 கிராம் வெல்லம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு அந்த வெல்லம் கரையிற வரையும் அடுப்பில் விடணும். ரொம்ப பாகு பதம்லாம் வேண்டாம். கரைஞ்சதும் அதை வடிகட்டிக்கணும். ஏன்னா கல் மண்ணெல்லாம் வெல்லத்தில் இருக்கும். அதனால வடிகட்டி அதை அப்படியே எடுத்து வச்சிடணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வரகு பாசிப்பருப்பு, அதை ஒரு குக்கரோ இல்லை வானலியோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்து அதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். மூடி கூட போட்டு மூடி வேக விடலாம். அது நல்லா வெந்த பிறகு நடுவில் திறந்து கிளறி விடணும். இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். அது நல்லா வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதையும் ஊற்றி நல்லா கிளறணும். அந்த உக்காரையோட நல்லா சேர்ற மாதிரி அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு கைவிடாமல் கிளறணும். ஏன்னா அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அப்புறம் ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு அப்புறம் நெய் 4 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறணும். அல்வா மாதிரி வரும். அந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருக்கணும். அது ஒரு ஸ்டேஜில் நெய் அப்படியே வெளியில் வரும். அந்த அளவுக்கு கிளறிக்கணும். அந்த சமயம் நெய்யில் முந்திரி திராட்சை அதை வறுத்து அப்படியே இந்த உக்காரையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப சுவையான டேஸ்டியான வரகு உக்காரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வரகு உக்காரை அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா வரகு கால்சியம் சத்து நிறைஞ்சது. அதனால இதில் வெல்லமும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுவும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.